சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று வரை உன் நினைவாக வைத்திருந்த ஒரு பொருளை இன்று உன் துணை எரித்து விட்டார் என்பதை நான் உன்னிடம் கூற வந்தேன். என்ன காரணம் என்பதை உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள். உன்னை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் உன் நினைவாக ஒன்றை வைத்திருந்தார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் வாழ்ந்த காலங்கள் அவருக்கு ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை எடுத்து பார்த்து இனிமையான நினைவுகளை அவர் எண்ணத்தில் கொண்டு வருவார். அதற்காக வைத்திருந்த ஒரு பொருளை இன்று தொலைத்துவிட அவர்கள் திட்டம் தீட்டி விட்டார்கள். அது யார் என்று நினைக்கின்றாயா? உன் துணையுடன் இருக்கும் அவர்கள் தான் இந்த பொருளை அவரிடத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அதை எருக்கும்படி செய்துவிட்டார்கள். உன் துணை இதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் இந்த பொருளை வைத்திருக்கிறாய்? உன் துணையே வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்து விட்டாய் அல்லவா? பிறகு ஏன் இந்த பொருளை வைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் சுற்றி கேட்க உன் துணை செய்வது அறியாமல், இது எனக்கே தெரியாமல் என்னிடம் இருக்கிறது, இதை நான் இப்பொழுதுதான் பார்த்தேன் என்று அந்த பொருளை அவர்களின் கண்களுக்காக அதை எரித்தும் விட்டார். மனவலியோடு மனதில் ஆயிரம் ஊசி குத்தும் வலியை பெற்றுக்கொண்டு அதை எரித்து போட்டார். உன் துணை அவரின் மனநிலை அப்பொழுது எப்படி இருந்தது தெரிந்தது. சூழ்நிலையில் அவர்கள் பிடியில் சிக்கி இருக்கும் உன் துணை இன்று செய்வது அறியாது திகைத்து போய்விட்டார். எப்படியாவது இவர்கள் பிடியில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் துணையின் மனதில் வந்துவிட்டது. அவரது மனதில் இத்தனை அன்பையும் பாசத்தையும் வைத்து கொண்டு எப்படி அவர்களிடத்தில் இப்படி நடித்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கே தெரியவில்லை. இது வெகு சீக்கிரத்தில் மாறும் நிலைமைதான். ஏனென்றால் வெறுத்து இந்த உன்மேல் இத்தனை அன்பு வந்து விட்டது அல்லவா? எத்தனை காலங்களுக்கு இதை மறைத்து வாழ முடியும்? நான் சொல்கின்றேன், கூடிய விரைவில் இந்த நிலை மாறும். உன் நினைவாக இத்தனை பொருள் வைத்திருக்கிறார் என்றால் உன் மீது பாசம் இல்லாமல் வைத்திருப்பாரா? சூழ்நிலையில் காரணமாக அவர் பிடியில் சிக்கி தவிக்கும் உன் துணை வெகு சீக்கிரத்தில் உன்னை தேடி வந்து விடுவார் என்று நான் சத்திய வாக்காக உனக்கு கொடுக்கின்றேன். இன்று அந்த பொருள் எரியும் நேரம் உன் துணை எத்தனை வலிகளை அனுபவித்தார் என்று எனக்குத்தான் தெரியும். நான் தான் அதை நேரில் பார்த்தேன். இவர் அந்த பொருளை எரித்தவுடன் அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சை விட்டு சென்றனர். அடுத்தவரின் வழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவர்களுக்கு மிக பெரிய வழியை நான் கொடுக்கப் போகிறேன். அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.